வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். அறிவை பேரறிவாக்கும் மனவளக்கலை என்ற தலைப்பிலே இக்கவியை பதிவு செய்கிறேன். நிறைவான வாழ்வே நிம்மதியை தரும். உயர்வான வாழ்வே உண்மையை போதிக்கும். மறைவான இறைவனே மகிழ்ச்சியை தருவான். பணிவான வாழ்வே பண்பு நலம் காக்கும். குறை நீக்கும் குருவே கூட்டிச் செல்வார். துணிவான வாழ்வே துயரம் நீக்கும். கரை நீக்கி அறிவை மெய்ப்பொருளாக்கும் கலை கனிவான மனவளக்கலை பற்றி நிறைவாவோம். வாழ்க வளமுடன். நிறைவான வாழ்வுதான் ஒரு மனிதனுக்கு நிம்மதியை அளிக்கிறது. உயர்வான வாழ்வுதான் உண்மையான மெய்ப்பொருளை நமக்கு உணர்வாக்கும். மறைவான அந்த இறைவன்தான் நாம் உணர்ந்த போது நம்முள் மகிழ்ச்சி ஆகிறான். பணிவான வாழ்வுதான் பண்பு நலத்தை காத்து நிற்கிறது. குறை நீக்கும் குரு இவற்றை உணர்வதற்கு நம்மை கூட்டிச் செல்வார். துணிவான வாழ்வே துயரம் நீக்கும். இவை அத்தனையும் பெற்றுக்கொள்ள நாம் வாழ்விலே துணிவு ஏற்படுகிறது. துயரத்தை நீக்கி வாழ்வதாக நாம் நம்மை மாற்றிக்கொள்கிறோம். கரை நீங்கி அறிவை மெய்ப்பொருளாக்கி அந்த இறைவனேதான் நம்முள் ஆறாவது அறிவாக பிரவேசிக்கிறான். அந்த அறிவை பற்றி கொண்டு அகத்தவம் மூலம் ஆழ்மன தியானமாக நாம் செல்லும் போது அவ்வறிவு மெய்ப்பொருள் உணர் அறிவாக மாறும்போது அனுமான அறிவு, யோக அறிவு என்பதாக மாறி அந்த இறைவன்தான் அனைத்துமாகவும் நாமாகவும் ஆகி இருக்கிறோம் என்பதை உணரும் அளவிற்கு நம்மை கனிவான பாதையில் குரு அழைத்துச் செல்லும். இந்த தவமுறைகள் மனவளக்கலை என்பதாக நமக்கு கொடுத்து நம்மை அவைகளை பற்றச் செய்து நம்மை நிறைவாக்கும் குருவை நாம் பற்றி கொள்வோம். எப்போதும் குரு காட்டும் பாதையில் சென்று நாமும் நம் குடும்பமும் வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு கொள்வோம் என்று சொல்லி இச்சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். சிந்தனையை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுள் இருந்து கவியை உருவாக்கியும் அதை விளக்கமளிக்கச் செய்தோம் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய நமது குரு வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.